உத்திரம் எப்போது? இந்த 6 விஷயங்களை செய்தால் முருகனின் அருள் கிடைக்கும். பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமான் தவிர வேறு எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும், என்ன செய்தால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம் ஆகும். அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம். பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். சிவன், பார்வதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீராமர், சீதா, முருகன், தெய்வானை ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன. அதே போல ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாளில்தான் என சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். 2025ஆம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமைகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது. ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4:13 வரை துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளது. இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று சிவன், பார்வதி அல்லது முருகன் தெய்வானையை வழிபட வேண்டும். அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும். பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தேன், தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அளிப்பார்கள். பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும். முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும். பங்குனி உத்திரம் அன்று உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திர ஜபம் செய்வது, தியானம் செய்வது போன்றவை சிறப்பு. இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ, பழங்கள், தேங்காய், விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம். இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும். அதே போல ஏழைகளுக்கு உணவு, உடை, தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம். இந்த நாளில் மந்திர ஜபங்கள் செய்வது, புனித நூல்களை வாசிப்பது, தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை தரும். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.